Hello guys, welcome back to our channel High Tech Solution, the path to better programming. ஸோ நம்ம சேனலில் டெய்லி புது காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி சூப்பரான ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராஜெக்டோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஈவெண்ட் ஷெட்யூலிங் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ டைட்டில் வச்சு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் இருக்குன்றதை நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ராஜெக்ட் ப்ராக்டிகலாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம தியரட்டிக்கலாக படிச்சிட்டோம் அப்படின்னா ப்ராக்டிகல் நாலேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்துடும். ஸோ ப்ராக்டிகலாக பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு டவுட்ஸும் இருக்காது. இந்த ப்ராஜெக்டோட அப்ஸ்ட்ராக்ட் முதல்ல பார்த்தலாம். இந்த ப்ராஜெக்டோட அப்ஸ்ட்ராக்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஈவெண்ட்டை மேனுவலாக ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கு முடியுமா, இதை நீங்கள் இங்கே டிஜிட்டலாக நம்மளோட பிளாட்ஃபார்மில் பண்ண முடியும். இந்த மாதிரி டிஜிட்டலாக பண்ணுறதுனால நமக்கு இங்கே எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, அந்த யூசர்ஸ்லாம் யார் யார், என்ன நம்ம பிளாட்ஃபார்மில் அவங்க பண்ணுறாங்கன்றத இந்த அப்ஸ்ட்ராக்டில் நம்ம ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட ப்ராஜெக்டில் மொத்தம் 3 பிரைமரி யூசர்ஸ் இருக்காங்க. ஒன்று ஈவெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸ்டூடெண்ட்டு, ஃபேக்கல்ட்டி. ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி நான் சொல்கிறேன். அப்போ இது ஒரு காலேஜ் பேஸ்டு அப்ளிகேஷனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக. ஒரு காலேஜில் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். அந்த ஈவெண்ட்ஸ் நடக்கணும்னா அந்த ஈவெண்ட்டை முதல்ல அவங்க புக் பண்ணணும். புக் பண்ணதை ஃபேக்கல்ட்டி அப்ரூவ் பண்ணணும். ஃபேக்கல்ட்டி அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு ஈவெண்ட்டை அந்த காலேஜில் ரன் பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லா ப்ராசஸும் நம்ம மேனுவலாக பண்ணுறதை விட்டுட்டு இங்கே நம்ம எல்லாத்தையும் டிஜிட்டலாக கொண்டு வரோம். டிஜிட்டலாக கொண்டு வரன்ற பட்சத்தில் எல்லா ப்ராசஸும் எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் ட்ராக் பண்ணிக்க முடியும். எக்ஸிசி சிஸ்டம் நார்மலாக நம்ம இப்போ வரைக்குமே ஒரு ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த ஈவெண்ட்டை ட்ராக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஈவெண்ட்டை புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே மேனுவலாக தான் போய்ட்டுருக்கு. அதுக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் ஃபேக்கல்ட்டி தேடி அந்த ஃபேக்கல்ட்டி கிட்ட பெர்மிஷன் வாங்குறாங்க. அவங்க அதை அப்ரூவ் பண்ணணும். ஓகே, இது நடுவில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இது நடுவில் புக்கிங் பண்ணது டைம் ஸ்லாட்டை மறந்துருப்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது நிறைய டைம் கன்சியூம் ஆகும். ஒரு விஷயம் ரொம்ப லேட்டாக நடக்கும். ஒரு ஈவெண்ட் கனெக்ட் பண்ணுறதுன்றதே நாள் கணக்காகிடும். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நாள் கணக்காகுதுன்னா உங்களுக்கு அது நடத்துறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துரும். அப்போ அப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம நடத்துறதுக்கும் நம்ம எக்ஸிஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ எல்லாமே மேனுவல் ப்ராசஸ்ன்றதுனால உங்களுக்கு மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்படும். உங்களுக்கு லாட் ஆஃப் டைம் கன்சியூம் ஆகும். அதை உங்களுக்கு ப்ராப்பராக ட்ராக் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் ஃபேக்கல்ட்டி ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் வந்து எக்ஸிஸ் சிஸ்டமில் இருக்குது. இது எல்லா விஷயத்தையும் டேக்கிள் பண்ணுறதுக்காக தான் நம்மளோட ப்ராஜெக்ட் பக்கம் வரும். ஸோ இங்கே பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு சென்ட்ரலைஸ்டு டிவைஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் உங்களோட ஈவெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி மானிட்டர் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு ஈவெண்ட்டை புக் பண்ணதுக்கப்புறம் அதை எந்த ஃபேக்கல்ட்டி புக் பண்ணணும், எந்த ஃபேக்கல்ட்டி அதை அப்ரூவ் பண்ணணும், எந்த ஃபேக்கல்ட்டி அதை ட்ராக் பண்ணணும், யூசர்ஸ் அவங்களோட ஈவெண்ட்டை எப்போ கண்டக்ட் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த ஒரு போர்ட்டல் மூலயமா பார்த்துக்கலாம். ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஒரு முழு ட்ராக்கிங் சிஸ்டமையும் மானிட்டர் பண்ணிக்கலாம். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவாருன்னா உங்களோட ஓவரால் சிஸ்டத்தை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி எந்த லெவலில் இருக்குன்றதை உங்ககிட்ட சொல்லிடுவார். ஓகே, அப்போ நீங்கள் அங்கே உங்களோட ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த டேட்டில் வேறு ஏதாவது ஒரு ஈவெண்ட் வருதா, இல்லை வேறு என்ன ஈவெண்ட் எந்த டேட்டில் வருதுன்றதையும் உங்களால் இந்த ஒரு இடத்துல பார்த்துக்க முடியும். இதனால் உங்களுக்கு மிஸ்கம்யூனிகேஷனே ஏற்படாது. ஏன்னா எந்த ஃபேக்கல்ட்டி ஃப்ரீயாக இருந்தாலும் அந்த ஃபேக்கல்ட்டி இந்த ஒரு போர்ட்டலில் வந்து உங்களோட ஈவெண்ட்டை ஈஸியாக புக் பண்ணிக்கிட்டு அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஃபேக்கல்ட்டி நீங்கள் போய் நேரில் பார்க்கணும் அவசியம் இல்லை. அந்த ஒரு அலைச்சல் கிடையாது. உங்களுக்கு மேனுவல் எஃபர்ட்ன்றது அதிகமாக கிடையாது. டிஜிட்டல்ன்றது நட்சத்திரத்தில் அவங்க எங்கே இருந்தாலும் உங்களோட இஷ்யூஸோ இன்கேஸ் உங்களோட கொரிஸோ எதுவாக இருந்தாலும் அவங்க எங்கே இருந்து வேணாலும் பார்த்துக்கலாம் அவங்களோட டிவைஸ் மூலயமா. ஓகே, இப்படி பண்ணும்போது புக்கிங்ன்றது ஓவர்லாப் ஆகாது. ஓவர்லாப் ஆகாதுன்னா இன்னொருத்தவங்க புக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த நாளில் உங்களோட ஈவெண்ட்ன்றது வராது. ஓகே, பிகாஸ் நீங்கள் எல்லா ஈவெண்ட்டும் நீங்கள் இங்கேயே பார்த்துக்க முடியுது. என்னன்னைக்கு ஈவெண்ட் நடக்குது. அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே டிஜிட்டலாக பண்ணும்போது உங்களோட கேம்பஸில் ஒரு ஈவெண்ட்டு கூட மிஸ் பண்ணி போகிறதுக்கான சான்சஸே கிடையாது. அப்போ உங்களுக்கு இங்கே ஒர்க் ஃப்ளோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இதில் என்ன தான் ஒர்க் ஃப்ளோ இருக்குது, என்ன தான் ஃபீச்சர் இருக்குன்றதை நம்ம ஃப்ளோ சார்ட் மூலயமா பார்த்துடலாம். ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு லாகின் பண்ணி உள்ளே வரீங்க. இப்போ நீங்கள் அட்மின் யூஸராக இருக்கின்ற பட்சத்தில் ஓவரால் எல்லா ஃபீச்சர்ஸுக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். வந்த உடனே ஈவெண்ட் கேலண்டர் தான் பார்ப்பீங்க. ஈவெண்ட் கேலண்டரில் பார்த்துட்டு என்னென்ன கேலண்டரில் தட் மீன்ஸ் என்னென்ன டேட்டில் உங்களோட ஈவெண்ட் புக் ஆகிருக்கு, இன்றைக்கி என்ன ஈவெண்ட் இருக்குது, இன்றைக்கி என்ன ஈவெண்ட் நடக்க போகுது, அதை யார் புக் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அட்மினால் பார்க்க முடியும். ஈவன் தோ அட்மினால் ஈவெண்ட்டை கோட் பண்ண முடியும். ஸோ அது என்ன ஈவெண்ட்டாக வேணா இருக்கலாம். ஸோ மேனேஜ் புக் பண்ணிட்டாங்க, அந்த ரெக்கார்டை மேனேஜ் பண்ணணும். ஒரு யூசரால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஸோ நீங்கள் புக் பண்ணதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால் மேனேஜ் பண்ண முடியலன்னா அட்மின் கிட்ட சொன்னீங்கன்னா அட்மின் மேனேஜ் பண்ணிப்பார். அதை அப்ரூவ் பண்ணுறது, டினை பண்ணுறது, இன்கேஸ் ஏதாவது எடிட் பண்ணுறதோ இல்லை டெலிட் பண்ணுறதா இருந்தாலும் அதை அட்மினால் பண்ணிக்க முடியும். மேனேஜ் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் உங்களோட போர்ட்டலில் யூசர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணணும், ஃபேக்கல்ட்டி ஆட் பண்ணணும்னாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நிறைய ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணிட்டீங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்டாக இருக்குது, ஈவெண்ட் கனெக்ட் பண்ணலாமா வேணாமா டவுட்டாக இருக்குது, அவங்க நீங்கள் இன்ஆக்டிவில் போட்டுக்கிட்டு வேணுன்றப்ப அவங்க நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கூட நம்மளோட ப்ராஜெக்ட்டில் அவைலபிளாகவே இருக்கும். இன்கேஸ் இப்போ நீங்கள் ஈவெண்ட்லாம் வச்சுட்டீங்க,
அந்த ஈவெண்ட் எல்லா நாளுமே நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஈவெண்ட்டுக்குன்னு ஹாலிடேஸ்னு சம் விஷயம் இருக்குது. அந்த ஹாலிடேஸையும் நீங்கள் இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹாலிடே எப்படி ஆட் பண்ணுறது, ஹாலிடே எடிட் பண்ணுறது, ஹாலிடே டெலிட் பண்ணுறது, என்னென்ன டேட்டெலாம் ஹாலிடே, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால் இங்கேருந்தே ட்ராக் பண்ணிக்க முடியும். அடுத்தது யூசர். அப்போ யூசர் ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணுவாங்க? ஃபேக்கல்ட்டி ஓவராலாக அட்மின் என்ன பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க, எக்ஸப்ட்டு இந்த ஹாலிடே உட்பட, இந்த ஹாலிடே இல்லாமல். ஸோ யூசர் டேஷ்போர்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, உள்ளே வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஈவெண்ட் கேலண்டரில் பார்த்துடலாம். யார் யார் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன டேட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இந்த யூசர் டேஷ்போர்ட்லேயே பார்த்துடலாம். ஈவெண்ட் கேலண்டரில் பார்த்துடலாம். ஈவெண்ட் புக்கிங்கில் என்ன பண்ணலாம்னா, உங்களோட ஈவெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். யூசர் மேனேஜ்மெண்ட், உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பேர் மாற்றுறது, ஈவெண்ட் டீட்டெயில் மாற்றுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓவரால் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இதிலே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே ப்ராக்டிக்கலாக போவோம். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் நம்மளோட லாகின் பேஜ். இப்போ நான் உங்களுக்கு அட்மினாக லாகின் பண்ணி ஓவரால் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் யூசராக லாகின் பண்ணி யூசருக்கு என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்றதை நான் ஷோ பண்ணுறேன். எப்படி ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபேக்கல்ட்டி கிரியேட் பண்ணுறது, எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அட்மினாக லாகின் பண்ணி உள்ளே போகிறோம். உள்ளே போயாச்சு. உள்ளே போனோடனே உங்களுக்கு ஈவெண்ட் கேலண்டர் தான் காட்டுது. இந்த ஈவெண்ட் கேலண்டரில் இந்த டேட்டில் ஒருத்தர் ஈவெண்ட் புக் பண்ணியிருக்கார். மாதேஷ்ன்றவர் ஈவெண்ட்டை புக் பண்ணியிருக்கார். அதை நான் கிளிக் பண்ணேன்னா அவர் யார், என்ன டீட்டெயில்ஸு, மொத்த இன்ஃபர்மேஷன் எனக்கு இங்கே வந்துடும். அவர் ஆக்டிவாக இருக்காரான்னு உட்பட எல்லாமே எனக்கு இங்கே வந்துடுது. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஈவெண்ட்டை உங்களால் இங்கேருந்தே புக் பண்ணிக்க முடியும். சைடில் உங்களுக்கு ஈவெண்ட் புக்கிங் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஈவெண்ட்டை புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. பிரவீன்ன்றவர் ஈவெண்ட் புக் பண்ண நினைக்கிறார், பட் அவரால் பண்ண முடியல. அவருக்கு பதிலாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிரவீன் கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, அவரோட மெயில் ஐடி, என்ன டேட்டில் ஈவெண்ட் வேணுன்றதை ரிசர்வ் பண்ணுறது. ஸோ இயரு, மந்த்து இந்த வயசில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இயர்ன்ற போது 2025 சம்திங் நான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ மந்த்து வேணும், 9th மந்த்னு வேணாம், மே மந்த் எடுத்துக்கலாம். நம்ம மே மந்தில் ஒரு 29 சம்திங் 29 நம்ம கொடுக்குறோம். ரிசர்வேஷன் டைம், ஹவர்ஸு, மினிட்டு. ஸோ எனக்கு 12 மணிக்கு வேணும். நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், எவ்வளோ பீப்புள் அந்த ஒரு ஈவெண்ட்டில் இருப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா, இல்லை 2 டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, மேக்ஸிமம் ஒரு 50% நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவரோட ஈவெண்ட் எங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. நீங்கள் என்ன இதை அப்ரூவ் பண்ணலை, அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த எல்லோ கலர்ன்றது க்ரீன் கலராக மாறும். அதை எப்படி அப்ரூவ் பண்ணுறது? ஈவெண்ட் கேலண்டரில் போய் மொத்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கல்ல, ஈவெண்ட்டை புக் பண்ணிங்கல்ல, அப்போது அதே மாதிரி ஈவெண்ட் புக்கிங் பக்கம் வந்துடும். இங்கே யாரெல்லாம் என்னென்ன ஈவெண்ட்டை புக் பண்ணியிருக்கான்ற உட்பட எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? அட்மின் ஒரு ஈவெண்ட் வச்சிருக்காரு, மாதேஷ்ன்ற ஒரு யூசர் கொடுத்துருக்காரு, பிரவீன்குமார்ன்றவர் ஒரு யூசர் ஒரு ஈவெண்ட்டை அப்டேட் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம இதை அப்ரூவ் பண்ணலை. இப்போ நான் இதை அப்ரூவ் பண்ணுறேன். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஈவெண்ட் கேலண்டர் பக்கம் போய் பார்க்குறேன். இது க்ரீன் கலரில் வந்துருச்சு. அப்போ அவருக்கு தெரிஞ்சிடும் நம்மளோட ஈவெண்ட்டை புக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு மொத்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரிஞ்சிடும். இந்த ஈவெண்ட் அவர் இன்கேஸ் அவர் கேன்சல் கூட பண்ணலாம். எனக்கு வேண்டாம் அப்படின்னா போய் டெலிட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. இது டெலிட் பண்ணுறது மூலமா எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. ஏன்னா அவருக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அவரோட மனசு மாறலாம். நான் ஈவெண்ட் இன்றைக்கி வேணாம், தப்பாக புக் பண்ணிவிட்டேன், அதை டெலிட் பண்ணிவிடுங்க, புதுசாக ஒரு ஈவெண்ட்டை நான் இதுக்கப்புறம் புக் பண்ணுறேன்னா கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர் டீட்டெயில்ஸ் மேனேஜ் பண்ணுறது. புதுசாக ஒரு யூசரை ஆட் பண்ணுறது, அந்த யூசரை மேனேஜ் பண்ணுறது, இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் போகிறது, அக்கௌண்ட்டை லாக் பண்ணுறது, இந்த மாதிரி மொத்த இஷ்யூஸும் இங்கே இருக்கும். இப்போ நீங்கள் டீச்சர்ஸும் கிரியேட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்டும் கிரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறேன். ஓகேவா? அட்ரஸ்ஸு சும்மா ஒரு அட்ரஸ் நான் கொடுத்துக்கிட்டு, மெயில் ஐடி student@gmail.com சம்திங் நான் கொடுத்துட்டேன். டைப்பு இவர் யார், அட்மினா இல்லை ஸ்டூடெண்ட்டா இல்லை டீச்சரா? ஓகேவா? அப்போ எல்லாத்துக்குமே ஒரே போர்ட்டலா, ஒரே லாகின் போர்ட்டலான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரே லாகின் போர்ட்டல் தான். பட் ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வேறு வேறு டேஷ்போர்டு காட்டும், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் நான் அவரை கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட் அன்றைக்கி ஆடாக இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இவர் வேண்டாம்னா நான் என்னால் டெலிட் பண்ண முடியும். அப்போ இவரை வச்சு என்னால் லாகின் பண்ணி உள்ளவும் வர முடியும். ஓகே, இப்போ நான் ஸ்டூடெண்ட் வச்சு லாகின் பண்ணி உள்ளே வரணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் யூசர் நேம் மட்டும் தான் கொடுத்தீங்க, பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணவே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாபேஸில் பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இங்கே பாஸ்வேர்டு நமக்கு கிரியேட்டாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிரியேட்டாக இருக்கும். இப்போ நான் போய் டேட்டாபேஸில் போய் நான் பாஸ்வேர்டு பார்க்குறேன். ஸோ நம்மளோட டேட்டாபேஸ் டிபி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, இங்கே போய் யூசர் டேட்டா டேபிள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்னு ஒரு யூசர் இருக்கார்ல, அவருக்கு பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட்டாக இருக்குது பாருங்கள்.
ஸோ அப்போ என்ன பண்ணணும், பாஸ்வேர்டு இது தான், யூசர் நேம் இது தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு இதே யூசரோட லாகின் பண்ணி உள்ளே வரேன். உள்ளே வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு மொத்த டீட்டெயில்ஸும் காமிச்சிடும். ஸோ என்ன நம்ம யூசர் லாகின் பண்ணலை. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுடைய ஹாலிடே டீட்டெயில்ஸை பார்க்கணும். இல்லை நீங்கள் எப்படி ஹாலிடே கொடுக்க முடியும்? ஹாலிடே கொடுக்கறதுனால என்ன ஒரு யூசேஜ்? ஈவெண்ட் கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு, ஈவெண்ட் புக் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன ஹாலிடேன்றது தெரியாது. அப்போ நீங்கள் தான் ஹாலிடேவை சொல்லணும். இந்த டேட்டில், இந்த மந்தில், இந்த ரீசன்னால இது ஹாலிடே அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லணும்னா நீங்கள் இங்கே ஹாலிடேவை கிரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஹாலிடேவாக நீங்களே ஆட் பண்ணிட்டு போகலாம். அதை நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அட்மினுக்கு மட்டும்தான் இந்த ஒரு அக்சஸ் இருக்குது, மற்ற யாருக்குமே இந்த அக்சஸ் கிடையாது. ஓகேயா? அடுத்தது லாக் அவுட் பண்ணி யூசர் வழியாக உள்ளே வரும். ஸோ நம்மளோட யூசர் என்ன, ஸ்டூடெண்ட் தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னால லாகின் பண்ணி நான் உள்ளே வரேன். ஸ்டூடெண்ட்ன்றவர் கைண்ட் ஆஃப் யூசர் தான். ஓகேவா? நமக்கு 3 விதமான யூசர் இருக்கார். 3 விதமான யூசரும் பார்த்தோம்னா ரொம்ப டைம் எடுத்துரும். ஸோ 2 விதமான யூசரே பார்த்துடலாம். பிகாஸ் நான் ஏன் 3 விதமான யூசர் காட்டல அப்படின்னா டீச்சர்ஸுக்கும் அட்மினுக்கும் ஒரே விதமான ஆக்சஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் நம்ம காட்டணும் அப்படின்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், யூசர் ஐடி பாஸ்வேர்டை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து என்ன இருக்குது, ஈவெண்ட் காலண்டர் இருக்கா, ஈவெண்ட் புக் பண்ணுறதுக்கு தனி ஆப்ஷன் இருக்கா. இங்கே போய் புக்கிங் டீட்டெயில்ஸில் பார்த்துக்கலாம், யார் என்ன ஈவெண்ட் புக் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். யூசர் டீட்டெயில்ஸ், உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ஓவராலாக யூசர் எப்படி உள்ளே வந்துட்டு என்ன ப்ராசஸ் பண்ணி வெளியே போகிறாங்கன்றது தான் நம்மளோட ப்ராஜெக்ட்டில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது யூசர்ஸ் ஆட் பண்ணணும்னு தோணுது, இந்த ப்ராஜெக்ட்டில் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும்னு தோணுது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தாட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரியுற எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.